இங்கிலாந்து தேசத்தில் ஜிம்முங்கிற ஒரு வாலிப பையன் இருந்தான். அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை, அவனுடைய பாட்டி தான் அவனை வளர்த்தாங்க. ஏசப்பாவுடைய அன்பை அதிகமாக அவனுக்கு சொல்லி வளர்த்ததுனால அவனுக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு சுரங்க தொழிலாளியாக இருந்ததுனால காலையில் வேலைக்கு போனால் நைட்டு தான் வீட்டுக்கு வருவான். ஒரு நாளும் லீவ் எடுக்க மாட்டான். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு ஒரு பிரேக் கிடைக்கும். அந்த நேரத்தில் அந்த சுரங்கத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தேவாலயத்தை நோக்கி அவன் ஓடுவான். ஓடி போயிட்டு, ஏசப்பா நான் ஜிம்மு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்குள்ளே சைரன் சத்தம் கேட்கும். திரும்ப அவன் வேலைக்கு வந்துடுவான். இது அவனுக்கு வழக்கமாக இருந்துச்சு. திடீர்னு அந்த சுரங்கத்தில் ஒரு பெரிய விபத்து. ஒரு சிலர் இறந்துட்டாங்க, ஒரு சிலருக்கு பலத்த காயம். ஜிம்முக்கும் பயங்கரமாக அடிபட்டு நடக்க முடியாத ஒரு நிலையில் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க. டாக்டருங்க அவன் எழுந்து நடமாட்டத்துக்கு ஒரு சில மாதங்கள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் பொழுது வெடிஞ்சிருச்சு. 11 மணி ஆக போகுது. ஜிம்முக்குள்ள ஒரு பெரிய துக்கம். ஐயோ 11 மணி ஆனால் நான் ஆலயத்துக்கு போயிட்டு என் ஏசப்பா கிட்ட நான் பேசுவேனே அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி போக முடியாத சொல்லி அவன் துக்கப்பட்டு அழுதுட்டுருக்கிறான். 11 மணி ஆக போது சைரன் சத்தம் கேட்குது. அப்போ அவன் இருந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமுக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம். திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் வந்து நின்று, ஜிம் நான் தான் ஏசப்பா வந்திருக்கேன் அப்படி சொல்லி சொன்னதை அவன் கேட்டான். உடனே அவன் இருதயத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவன் சரீரத்துலேருந்து எல்லா காயங்களும் மாறி பூரண சுகம் அவனுக்கு அன்னைக்கே கிடச்சிருச்சு. பாருங்க, நீங்கள் ஆண்டவரை தேடுறதை வழக்கமாக வச்சுருப்பீங்க சொன்னால், உங்களுக்கு குறிப்பிட்ட ஜெப நேரம் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாள் உங்களோட சூழ்நிலையினால் பலவீனத்தினால தேவ சமூகத்துக்கு போக முடியலனாலும் தேவ சமூகம் உங்களை தேடி வரும். ஜெப நேரத்தை தொடர்ந்து கடைபிடிங்க. தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கும். ஆமென்.